நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் இப்ப 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல நிறைய மசூதிகள்ல போயிட்டு கஞ்சி குடிச்சிட்டோம், நிறைய சர்ச்சுகள்ல முண்டி ஓட்டு நடந்துட்டோம், நிறைய கோயில்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாரு. இதை நிறைய மீம்ஸ் பேஜ்கள்லயும் யூடியூப் சேனல்கள்லயும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமா ஒருத்தர் கூட தொடர்பு படுத்தி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவருதான் ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள். அந்த பவன் கல்யாணுக்கும் நம்ம தளபதி விஜய்க்கும் என்ன தொடர்பு இருக்கு? இவருக்கு அப்படி என்னப்பா சம்பந்தம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பவன் கல்யாண் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைய ஒரு 30 செகண்ட்ல பார்த்துருவோம். 2014 கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்னவர். அவர் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலுமே தோல்வி அடைந்து ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தான் ஜெயிச்சாரு. அவர் போட்டியிட்ட தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. 2018, 19ல பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அப்புறமும் நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு. 2024ல பிஜேபியோட கூட்டணியோட இணைஞ்சு தேர்தலில் நின்னாரு. பிஜேபி கூட்டணி அமோகமா வெற்றி அடைஞ்சது. இவருக்கு அமைச்சர் பதவி உட்பட துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. இது இவரோட அரசியல் வரலாறு. இவரு இந்த துணை முதலமைச்சர் பதவி அடையறதுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறாரு. எந்த போராட்டமோ, ஆர்ப்பாட்டமோ எதுலையுமே அதிகமா கலந்துக்கல. தேர்தலில் போட்டியிடுறாரு, உடனே முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இது சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, விஜய் அண்ணாவுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விஜய் அண்ணா இவரோட இந்த மசூதி, சர்ச்சு, கோயில் அப்படிங்கிற விஷயம் மட்டும் காப்பி அடிக்கல. அவரோட 2 படங்களையும் காப்பி அடிச்சிருக்காரு. ஒன்னு பத்ரி, இன்னொன்னு குஷி. ஃபர்ஸ்ட் தெலுங்குல தான் அந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல ஆச்சு. தமிழ்லையும் நல்லா போச்சு, தெலுங்குலையும் நல்லா போச்சு. அவரோட ரீமேக் படங்கள் இங்கு தமிழ்ல வெற்றி அடைந்த மாதிரியே அவர் மாதிரியே அரசியல் ரீமேக் பண்ணிட்டு இருக்கிற விஜய் இங்க வெற்றி அடைவாரா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம மனசுக்குள்ள தோணும். தளபதி விஜய் அவர்கள் பவன் கல்யாண் மாதிரியே எல்லா தொகுதியிலையும் தோத்து ஒரு 10 வருஷம் பயிற்சி எடுத்து துணை முதலமைச்சர் ஆவாரா? இல்ல எனக்கு இந்த அரசியலே வேணாண்டா, மறுபடியும் நான் படம் நடிக்கவே போறேன்டா அப்படின்னு திரையரங்க பக்கம் போயிடுவாரா? அல்லது நம்ம அணில் தம்பிகள் நினைச்ச மாதிரியே முதலமைச்சராகி அரியணையில போய் உட்காருவாரா? ஒரு 30, 40 சீட்டு ஜெயிச்சு இந்த அதிமுகவுடையோ, திமுகவுடையோ கூட்டணி வச்சு இப்பவே துணை முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறத நீங்க கருத்து பெட்டியில எழுதி விட்டு போங்க. அதை நம்ம படிச்சு பார்த்துட்டு சிரிக்கவும், சிந்திக்கவும் செய்வோம். நன்றி, வணக்கம்.